ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குது? நல்லா இருக்கீங்களா? நான் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வர வழியில் ஒரு இறைச்சி கடையை பார்த்தேன். அந்த ஷாப்பில் நிறைய இறைச்சி இருந்து, அப்போ அந்த இறைச்சி எல்லாம் வாங்கணும்னு மனசு தோணுச்சு. பின்ன நான் இறைச்சி வாங்கினேன். வாங்கிட்டு உடனே நேராக வீட்டுக்கு அதை கழுகி சுத்தப்படுத்தி உடனேயே கறி வச்சு ரெடி பண்ணினேன். அங்கே இறைச்சி சூப்பராக இருந்து, அப்படின்னா நிறைய கொழுப்பெல்லாம் போட்டு தந்தாங்க. பீஃபு தான் எடுத்திருந்தேன். அடுத்தது பிள்ளைங்க அதை தொக்கு மாதிரி வச்சு கேட்டாங்க. பின்ன அதை தொக்கு மாதிரி தான் வச்சு கொடுத்தோம். பின்ன அதுக்கு கூட தோசையும் இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. பின்ன தோசை மாவும் வாங்கி உடனே அதை ரெடி பண்ணி சுட்டு பிள்ளைகளுக்கு கொடுத்தோம். நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. நல்லா பீஃப் தொக்கும் தோசைக்கும் காம்பினேஷன் நல்லா இருந்து, சூப்பராக இருந்து, நல்லா விரும்பி சாப்பிடலாம். அப்படி இருந்து நல்லா. நாங்கள் என்றைக்கும் இப்படி பீஃபு இதெல்லாம் எடுக்க மாட்டோம். பின்ன இன்றைக்கி தான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆகுது பீஃப் எடுத்து. அதனால தான் பின்ன பீஃபு எடுத்து இன்னைக்கு பின்ன கறி வச்சோம், தொக்கு மாதிரி வச்சோம். ஆனால் நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்து. அப்படின்னா நிறைய நாள் கழித்து சாப்பிடாம யாது இதுவும் அப்படி தான் நல்லா தான் இருக்கும் சாப்பிடக்கு. எனக்கு நல்லா பிடிச்சிருச்சு இப்படி பீஃப் இதெல்லாம் வச்சு சாப்பிடாம தோசையை கூட நல்லா இருந்து, செம டேஸ்ட்டாக இருந்து. நீங்களும் வீட்டில் எப்படி இதுக்கு கூட எல்லாம் அடிக்கடி வச்சு சாப்பிட்டா உங்களுக்கும் கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும். அதிகம் இந்த பீஃப் ஒன்றும் அதிகம் நான் சாப்பிட மாட்டேன். பின்ன எனக்கு இந்த கொத்த வேலைக்கு போன பிறகு தான் இந்த பீஃப் எல்லாம் நான் சாப்பிடுது. ஆனால் இப்போ எனக்கு அது சாப்பிட பிடிச்சது. நேரமாக ஒன்றும் பிடிக்காது. நான் இது ஒன்றும் சாப்பிட மாட்டேன். ஆட்டிறைச்சி, கோழி இறைச்சி மட்டும்தான் சாப்பிடுவேன். இப்போ தான் இந்த பீஃப் இதெல்லாம் சாப்பிடுது. இப்போ எல்லா இறைச்சியும் சாப்பிடுவேன். நேரமாக அப்படி ஒன்றும் சாப்பிட மாட்டேன். இப்போ பீஃப் எல்லாம் சாப்பிடுவேன் நல்லா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.